ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது என்ன இடம்னு உங்களுக்கே தெரியும் பார்க்குறீங்களா. இது எங்களோட கிச்சன். இப்போ எதுக்கு கிச்சனுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம ஒரு நியூ டிஷ் பார்க்க போகிறோம். நான் சாண்ட்விச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நம்ம அழகாக கிறிஸ்பியாக பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் உள்ள ப்ரெட்டை போட்டுட்டு அது மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரட்டி போட்டுக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோம். அப்புறம் மின்னாக்கு உள்ள சைடில் என்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி ஃபஸ்ட்டு போட்டு கிண்டிட்டு, தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டு கிண்டிடனேன். அப்புறம் மல்லி இலை இருக்கா, கொத்தமல்லி போடாதியா, மல்லி இலை மட்டும் போட்டு கிண்டிட்டு முட்டையை தான் நம்ம கடைசியாக போடணும். 3 முட்டை எங்களுக்கு தேவையான மாதிரி 3 முட்டை போட்டு நான் கிண்டி இதுக்குள்ளே போட்டுடுறேன். கடைசியாக தான் முட்டை போட்டு இருந்தால் சூப்பராக இருந்துச்சு. அது நான் ஆக்கி ரெடியாக வச்சுட்டேன். இப்போது இது நம்ம நல்லா செவக்கிற வரைக்கும் செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று போடும்போது நல்லா வந்துச்சு. இப்போ கடைசி இது லாஸ்ட்டு இது ஒழுங்காக வரலை. ஸோ அதனால் நான் எப்படியாவது அதை செய்யணும். பாருங்கள், சவுண்டு கேட்குதா? முருகலா, இது ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஓகே, நமக்கு ஒரு தட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போது இந்த தட்டையில் நான் ஆக்குனேன். நான் செஞ்ச ஒரு இதை நான் இங்கே பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சுடுது. தெரியுதுல கிறிஸ்பியாக. இப்போது நான் இது சாஸ் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் கிசான் ஃப்ரெஷ் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். இதை நான் இது மேலே இதை நம்ம லைட்டாக நிறைய வச்சிடக்கூடாது. நிறைய வச்சோம்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி பண்ணிடும், கொஞ்சம் கெடுத்துருவேன். ஸோ அதனால் நம்ம கெச்சப் கொஞ்சம் கம்மியாக தானே வச்சுக்குவோம். ரொம்ப ஊற்றிட்டேன் அவசரத்தில். ஸோ ஓகே, இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நான் முட்டை எடுத்து இது மேலே வச்சுக்கிறேன். எனக்கு சமையல்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ மேலே புஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த இதை நம்ம கடிச்சோம்னா அதோட கிறிஸ்பியாக நல்லா மொறுண்டு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் அனுப்பிடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாய் கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.